வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மெரினாவில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா கலைஞர் நினைவகம் 26ஆம் தேதி திறப்பு. திறப்பு விழாவில் கலந்து கொள்ள அனைத்து கட்சிகளுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம். அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 7வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 26ஆம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன். டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு உறுதியானது. ஆம் ஆத்மி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிட முடிவு. டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஒருவர் உயிரிழப்பு. போராட்டத்தை 2 நாட்களுக்கு ஒத்திவைத்து விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. சென்னை மெரினாவில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடம் 26ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் பேரவை உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை மெரினாவில் அண்ணா நினைவிட வளாகத்தில் 2.21 ஏக்கர் பரப்பளவில் 39 கோடி செலவில் கருணாநிதி நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. கருணாநிதியின் சாதனைகளை கூறும் நினைவிட முகப்பு வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கலை, இலக்கியம், அரசியல் ஆகிய துறைகளில் முத்திரை பதித்ததின் அடையாளமாக உதயசூரியன் போன்ற முகப்பில் கலைஞர் நினைவிடத்தில் 3 வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை மெரினாவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நினைவிடம் வரும் 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு திறக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திறப்பு விழாவிற்கு ஆளும் கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி, தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதல்வர் அழைப்பு விடுத்துள்ளார். நின்ற தொகுதிகளெல்லாம் வென்ற தலைவன். நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய தலைவர் கலைஞருடைய நினைவகம் முழுமையடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தலைவருடைய நினைவு மன்றம் மட்டுமல்ல, தலைவரை உருவாக்கிய நம்முடைய தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டு அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அண்ணாவினுடைய நினைவகமும் தலைவர் கலைஞருடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவகமும் வருகிற 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் சொன்னால், அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்புகள் எல்லாம் அடிக்கவில்லை. அதை விழாவாக கொண்டாட நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே இதை நிகழ்ச்சியாகவே நடத்த நாங்கள் விரும்பியிருக்கிறோம், முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு இந்த அவையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி, தோழமை கட்சி, எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று சபாநாயகர் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்கள் மூலமாக அழைப்பு விடுத்து இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பாமக உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில் அளித்தார். அதில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் அல்ல என தெரிவித்தார். பாமகவின் கோரிக்கைகளுக்கு சாதகமாகத்தான் குரல் கொடுத்து வருவதாகவும் ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். ஏற்கனவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில் பேசப்பட்டிருக்கிறது. இங்கே அவைத் தலைவர் அவர்கள், பேரவைத் தலைவர் சொன்னது போல பட்ஜெட்டிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் பல நேரங்கள் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும், அதேபோல் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும், அதேபோல் வேல்முருகன் அவர்களும், இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜி.கே. மணி அவர்களும் பல முறை நேரடியாக வந்து என்னை சந்தித்து இது குறித்து பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல. உங்களுக்கு
சாதகமாகத்தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. மேகதாதுவில் அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதியின்றி ஒரு செங்கல் கூட கர்நாடக அரசால் வைக்க முடியாது என சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதில் காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடியின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர்களும் காவிரி தொடர்பாக வலியுறுத்தி பேசினர். மேகதாது விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தை அணுக இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் ராமச்சந்திரன் வலியுறுத்தினார். இதையடுத்து காவிரி ஆணையமே கூடாத நிலையில்தான் அதிமுக ஆட்சியில் பிரச்சனை வரவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு துரைமுருகன் பதில் அளித்தார். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கடந்த 11ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் மேகதாது பற்றி விவாதிக்க தமிழ்நாடு அரசு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஒப்புதல் பெறாமல் ஒரு செங்கலை கூட கர்நாடகா எடுத்து வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் கூறினார். மேகதாது திட்டத்தில் உள்ள பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார அம்சங்களை பரிசீலித்து இந்த திட்டம் சாத்தியமா இல்லையா என்று முடிவெடுக்கவும் மற்றும் மேல் நடவடிக்கைக்காகவும் CWCக்கு அனுப்ப உள்ளதாக குறிப்பிட்டார். இவர் மட்டும் ஏத்துக்கிட்டு அனுப்பலான்னு எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் மினிட்ஸ் அங்க எடுத்த முடிவு வேற, மினிட்ஸ்ல வந்த முடிவு வேற. இந்த மினிட்ஸ் வந்த உடனே நாம் உடனே அதை எதிர்த்து அவர்களுக்கு உடனே தந்தி கொடுத்துட்டோம். சேர்மேனுக்கு லெட்டர் எடுத்தோம். நாம் அதை பற்றி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கோர்ட்டுக்கும் போறோம். ஆக இது மட்டும் இல்லாம மற்ற நாம ஜல்சக்தி அமைச்சகம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், CWD சேர்மேன் ஆகியோருக்கு நம்முடைய செக்ரட்டரி கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த திட்டம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதையும், இத்திட்டம் உச்ச நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்படாத திட்டம் என்பதையும், இம்மாநில நதிநீர் திட்டத்துக்கு படுகைக்கு பன்மாநில நதிநீர் திட்டத்திற்கு படுகை மாநிலங்களிலிருந்து கர்நாடக அரசு இசைவினை பெறவில்லை என்பதையும் குறிப்பிட்டு நாம் கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும், யார் இவர்களுக்கு CWDக்கு அனுப்பி விடுவதாலேயே கூட இது திட்டம் நிறைவேற முடியாது. பிறகு அவர்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கணும், அதற்கு பிறகு என்வாயர்மெண்ட்ல வாங்கணும். இவ்வளவு வாங்கினாலும் கூட அந்த தமிழ்நாட்டினுடைய இசைவை பெறாமல் அவர்கள் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த அவையில் நான் தெரிவிக்கிறேன். அமைச்சர் அளித்த பதிலில் திருப்தி இல்லை என கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசுக்கு மாபெரும் தமிழ் கனவு உள்ளதாக சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் சமூக நீதி பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், நாங்கள் கோட்டையிலே அமர்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் உள்ள குடிசைகளில் வாழும் மக்களின் நலன்தான் நாங்கள் அக்கறை கொண்டிருக்கிறோம், அது குறித்தே நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டதைப் போல இந்த அரசுக்கென்று ஒரு மாபெரும் தமிழ் கனவு ஒன்று உள்ளது. அதன் அம்சங்களை முன்வைத்துத்தான் நாங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்திருக்கிறோம். நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டு சொன்னதைப் போல சமூக நீதி, கடைக்கோடி தமிழர் நலன், உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், மகளிர் நலம் காக்கும் சமத்துவ பாதை, பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்கின்ற இலக்குகளை அடிப்படையாக கொண்டு நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் அடிப்படைதான் சமூக நீதி என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் மிக நன்றாக அறிவார்கள். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 7வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை 5வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகாமல் புறக்கணித்துள்ளார். 5 முறை சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாத அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு அளித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த 14ஆம் தேதி 6வது முறையாக அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது.
அதனையும் அரவிந்த் கெஜ்ரிவால் புறக்கணித்த நிலையில் தற்போது 7வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அந்த சம்மனில் வரும் 26ஆம் தேதி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மொத்தம் உள்ள 7 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு உறுதியாகியுள்ளது. அதன்படி டெல்லியில் மொத்தம் உள்ள 7 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாபில் தனித்து போட்டியிட முடிவு செய்த ஆம் ஆத்மி பிற மாநிலங்களில் இந்தியா கூட்டணியுடன் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளது. டெல்லி மட்டுமின்றி குஜராத், அஸ்ஸாம், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து போட்டியிட ஆம் ஆத்மி சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மொத்தம் 80 தொகுதிகளில் சமாஜ்வாதி 63 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 17 இடங்களிலும் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக சமாஜ்வாதி கட்சி அறிவித்துள்ளது. அதன்படி வாரணாசி, அமேதி, ரேபரேலி, காசியாபாத், கான்பூர் உட்பட 17 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சமாஜ்வாதி கட்சி தெரிவித்துள்ளது. ஒன்றிய அரசை கண்டித்து விவசாயிகள் நடத்தி வரும் டெல்லி நோக்கி செல்லும் பேரணியை 2 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான ஒன்றிய அரசின் பரிந்துரையை நிராகரித்த விவசாயிகள் திட்டமிட்டபடி நேற்று மீண்டும் டெல்லி நோக்கி செல்லும் போராட்டத்தை தொடங்கினர். பஞ்சாப், ஹரியானா, கானவுரி எல்லையில் தடுப்புகளை மீறி முன்னேற முயன்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகைகுண்டு வீசிய காவல்துறையினர் ரப்பர் குண்டுகளால் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 160 பேர் படு காயமடைந்துள்ள நிலையில் 24 வயது பஞ்சாப் விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் பஞ்சாப், ஹரியானா எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள பதிவில் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் விவசாயிகளுக்கு முதுகில் குச்சி, வயிற்றில் உதைதான் மிஞ்சியது என கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே போராட்ட களத்தில் காவல்துறை நடத்திய தாக்குதலில் விவசாயி உயிரிழந்துள்ளது வேதனை அளிப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் டெல்லி நோக்கி செல்லும் பேரணியை 2 நாட்களுக்கு நிறுத்துவதாக போராடும் விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நாளை சென்னை வருகிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்துகிறார். நாளை பிற்பகல் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறையினருடன் ஆலோசனை நடத்துகின்றனர். அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தமிழகம், கர்நாடகா, கேரள மாநில தேர்தல் அதிகாரிகள், வருமான வரி, சுங்கத்துறை உள்ளிட்டோருக்கும் ஆலோசனை நடத்துகின்றனர். திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனை கூட்டம் நாளை நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட தொகுதி பார்வையாளர்கள் கலந்த ஆலோசனை கூட்டம் நாளை காலை 11:30 மணிக்கு காணொலி காட்சி மூலம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். கூட்டத்தில் நாடாளுமன்ற வேட்பாளர் தேர்வு, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாகவே கருத்து கேட்க உள்ளதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்தியம் பெருமானுக்கு மாசி மாத வளர்பிறை பிரதோஷ தினத்தை ஒட்டி மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், இளநீர், சந்தனம் மற்றும் 1000 லிட்டர் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல், வில்வ இலை, சாமந்தி பூ, மல்லி, கனகாம்பரம் ஆகிய பூக்களால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சங்கோலி முழங்க பஞ்சமுக தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் பிரதோஷ வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து நந்தி பகவானை வழிபட்டனர். அதேபோல் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பின்னர் மேல தாளங்கள் முழங்க ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி அம்மன் உட்பிரகார உலாவும் நடைபெற்றது. மதுராந்தகத்தில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் நிகழ்ச்சியின் பாதியில் கிளம்பியதால் மாவட்ட ஆட்சியரை பொதுமக்கள் முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கலந்து கொண்டார். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களின் மனுக்களை அளிப்பதற்காக காத்திருந்தனர். ஆனால் இந்நிகழ்ச்சிக்கு முன்பு மற்றொரு நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ள சென்றதால் காத்திருந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரின் காரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் பொதுமக்களில் வேண்டுதலை ஏற்று கூட்டத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சியர் மனுக்களை பெற்றுக் கொண்டார். திருப்பத்தூரில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மதனஞ்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் ஞானசேகரன். இவரிடம் கீரக்குட்டை பகுதியை சேர்ந்த சிவகுமார் மற்றும் அவரது மனைவி விஜயலட்சுமி ஆகியோர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 8 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு இதுவரை அரசு வேலை வாங்கி தரவில்லை. மேலும் கொடுக்கப்பட்ட பணத்தை திருப்பி கேட்கும் போது சிவகுமாரின் மகன் கபிலன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதன் காரணமாக சிவகுமார், அவருடைய மனைவி விஜயலட்சுமி மற்றும் கபிலன் மூவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய பணம் 8 லட்சம் ரூபாயை மீட்டு தர வேண்டும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஞானசேகரன் புகார் அளித்தார். மச்சாங்க ரிட்டையர்டு டிஎஸ் ரவிச்சந்திரன் முரளின்றவர் வந்து சுகாதாரத்துறையில் இருக்காரு. இவங்க மூலிமா நான் அரசு வேலை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா பேசினாங்க. அதில் நான் முதல் வந்து ஒரு 6 லட்ச ரூபா நம்ம ஊரில் வச்சு கொடுத்தேன். திருப்பியும் ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டு இப்போ அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னால் போஸ்டிங்கு எப்போ போகிறீங்கன்னு கேட்டதுக்கு பாக்கி இருக்கிற 2 லட்ச ரூபா கொடுத்தா தான் போஸ்டிங்கன்னா அது 2 லட்ச ரூபா ரெடி பண்ணி போட்டு திருப்பி ஒரு 2 லட்ச ரூபா போஸ்டிங் கொடுத்துருங்க, நம்ம பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்துருக்கோன்னு சொன்னேன். இவன் மேலே எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகம் வந்து திருப்பி என் பணம் கொடுத்துருங்க, வேலை எனக்கு வானான்னு கேட்கும்போது கொலை பண்ணிடுன்ற லெவலுக்கு பேசுகிறாரு. யாரும் ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் அஞ்சனாச்சி அம்பாள் உடனுறை மணிகண்டேஸ்வரர் கோவிலில் மாசி மாத தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த திருமால்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள அஞ்சனாச்சி அம்பாள் உடனுறை மணிகண்டேஸ்வரர் கோவில் பிரம்ம உற்சவம் கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிம்ம வாகனம், மயில் வாகனம், அன்ன வாகனம், ரிஷப வாகனம் போன்றவற்றில் ஒவ்வொரு நாளும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து மாசி மாத தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றி உள்ள கிராம பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதிகளில் உள்ள தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் 6 அரசு தொடக்கப்பள்ளி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் தயாரிக்கும் இடத்தை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தயாரித்து வைக்கப்பட்ட உணவை சுவை பார்த்து மாணவர்களுக்கு குறித்த நேரத்தில் உணவு வழங்கப்படுகிறதா எனவும் கேட்டறிந்தார். மேலும் உணவு தயாரிக்கும் பொருட்கள் இருப்பு மற்றும் பொருட்களின் தரம் குறித்தும் ஆய்வு செய்தார். தொடர்ந்து வீடுதோறும் மக்கும் குப்பை, மக்கா குப்பைகள் தரம் பிரித்து பொதுமக்கள் தூய்மை பணியாளர்களிடம் வழங்குவதையும் பார்வையிட்டார். அப்போது நகராட்சி ஆணையர் கன்னியப்பன், பொறியாளர் ஆசிர்வாதம் மற்றும் பலர் உடன் இருந்தனர். திருவண்ணாமலையில் முன்னால் சென்ற டிராக்டரின் மீது கார் மோதிய விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருவண்ணாமலை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கம்பாலம்பாடி பகுதியை சேர்ந்தவர் பாண்டியன். இவர் திருவண்ணாமலையில் இயங்கி வரும் மருந்தகத்தில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவரது தங்கையின் திருமணத்தில் பங்கேற்பதற்காக அவருடன் பணிபுரியும் 3 நபர்களுடன் திருமணம் நடைபெறும் இடத்திற்கு காரில் சென்றுள்ளார்.
அப்போது திருவண்ணாமலையில் இருந்து திண்டிவனம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிராக்டரின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த பாண்டியன், அழகர், பிரகாஷ் மற்றும் சிரஞ்சீவி ஆகிய 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இறந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை ராஜகோபாலபுரம் பகுதியில் வெங்கல பிடாரி அம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை ராஜகோபாலபுரத்தில் மன்னர் காலத்தில் இருந்து பாரம்பரிய மிக்க வெங்கல பிடாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் 18 ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 3 கால யாக பூஜைகள் செய்யப்பட்டு யாகசாலையில் இருந்து புனித நீரை வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கோவிலை சுற்றி ஊர்வலமாக வந்து பின்னர் கோவிலின் கோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவை காண்பதற்காக பல்வேறு இடங்களில் இருந்தும் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. இதில் ஜோஷி, சேகர், தீனதயாளன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பட்டதாரி அல்லாத அலுவலர்கள் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனே வெளியிட வேண்டும். மேலும் இளநிலை வருவாய் ஆய்வாளர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையை உடனே வெளியிட வேண்டும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களின் பணித்தன்மையை கருத்தில் கொண்டு அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் திரளான வருவாய்த்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். 10 அம்ச கோரிக்கைகள் மீது அரசாணைகள் இதுவரை வழங்கப்படவில்லை. எங்கள் மாநில மைய நிர்வாகிகளை அழைத்து பேசி 10 அம்ச கோரிக்கைகளான மேம்படுத்தப்பட்ட ஊதியம், வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் வாழ்வாதார கோரிக்கை மற்றொன்றான முக்கியமான கோரிக்கையான நான் கிராஜுவேட்டுக்கு திருத்தப்பட்ட அரசாணை வழங்கப்பட வேண்டும் மற்றும் ஓஏ பணியிடங்களை வழங்க வேண்டும், தேர்தல் செலவினங்களை 75% வழங்கப்பட வேண்டும் என்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாங்கள் பணிப்புறக்கணிப்பு செய்து வாழ்வாதார போராட்டமாக காத்திருப்பு போராட்டம் செய்து வருகிறோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தற்போது அந்த 10 அம்ச கோரிக்கைகளை அழைத்து எங்கள் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி அரசாணைகள் வழங்கப்பட வேண்டும். வழங்கப்படவில்லை என்றில் வரும் 27 நாங்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் இந்த மாநிலத்தில் 14,000க்கும் மேற்பட்ட நபர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை செய்வோம் என்று இந்த காத்திருப்பு போராட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவில்பட்டி அருகே ஆவின் பால் பாக்கெட்டுகளில் புழுக்கள் இருப்பதால் ஆவின் பால் நிறுவனத்தின் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கங்கன்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் லூர்துசாமி கவிதா. அந்த பகுதியில் உள்ள ஆவின் வணிக நிறுவனத்தில் ஆவின் பால் பாக்கெட் வாங்கியுள்ளனர். அந்த பாலை சூடேற்றுவதற்கு பாத்திரத்தில் ஊற்றும் போது அந்த பாலில் புழுக்கள் ஒன்று மிதந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த கவிதா புழு இருந்த பாலை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளார். இது குறித்து கவிதா கூறுகையில், இதனை போன்று புழுக்கள் உள்ள பாலை குழந்தைகளுக்கு வழங்கும் போது பல்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், தமிழக அரசு பொதுமக்களுக்கு வழங்கும் ஆவின் பாலை தரமாகவும் சுகாதாரமாகவும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 5800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 46,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 70 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 76,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலில் 67 பேர் ஒரே நாளில் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு இடையேயான போர் தொடர்ந்து நடந்து வருகிறது. இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இந்த போரில் ஹமாஸ் குழுவினருக்கு ஈரான் மறைமுகமாக ஆதரவு அளித்து வருகிறது. இதன் காரணமாக இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதற்கிடையே காசா பகுதியில் நேற்று இரவு இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலில் 67 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதலின் போது ஏவுகணைகள் சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸ் சுற்றுப்புறங்களை தாக்கியுள்ளதாக அந்நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பள்ளிக்கு அருகே இருந்த கட்டிடம் தாக்கப்பட்டதில் 2 பேர் பலியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். மெரினாவில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா கலைஞர் நினைவகம் 26ஆம் தேதி திறப்பு. திறப்பு விழாவில் கலந்து கொள்ள அனைத்து கட்சிகளுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம். அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 7வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 26ஆம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன். டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு உறுதியானது. ஆம் ஆத்மி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிட முடிவு. டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஒருவர் உயிரிழப்பு. போராட்டத்தை 2 நாட்களுக்கு ஒத்திவைத்து விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.